ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் நாகேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஷோல்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்தனிங். உட்காந்துக்கிட்டே ரொம்ப எளிமையாக எல்லாராலும் செய்யக்கூடிய ஒரு சில ஷோல்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ராக்டிஸ், ரொம்ப சிம்பிள் ப்ராக்டிசஸ்ஸு. ஷோல்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது ஷோல்டரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஃபிங்கர்ஸு, ரிஸ்ட்டு, எல்போ எல்லா ஜாயின்ஸும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது ஷோல்டரோடு சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது ஷோல்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதில் மெயினாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஃபிங்கர்ஸ் லூசனிங். சும்மா இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் லூசனிங் பண்ணலாம் ஒன்று. அப்புறம் ரிஸ்ட் ரொட்டேஷன், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அப்புறம் எல்போ ஸ்ட்ரெச். இதெல்லாம் சும்மா சாதாரண லூசனிங் அண்ட் வார்ம் அப் ப்ராக்டிசஸ் மாதிரி நம்ம பண்ணலாம். அப்புறம் ஷோல்டர் ரொட்டேஷன், ஃப்ரண்ட் டு பேக்கு, அப்புறம் பேக் டு ஃப்ரண்ட். இது ஸ்டார்டிங்கில் பண்ணக்கூடிய சிம்பிள் லூசனிங் ப்ராக்டிசஸ். அதே சமயத்தில் ஹேண்ட்ஸ் இன் அண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். இன்ஹேல், எக்ஸேல். இதில் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஒரு 8 to 10 டைம்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி மேலே கீழே. அப்புறம் ஹேண்ட்ஸ் இன்டர்லாக் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறோம். லைட்டாக பின்னாடி புஷ் பண்ணும். நான் சைடில் காட்டுறேன். இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ கை பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் ஹேண்ட்ஸ் இன்டர்லாக், பின்னாடி லாக் பண்ணிட்டு ஃபார்வர்ட். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி பண்ணுறது ஷோல்டர் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ரொம்ப பெஸ்ட் ப்ராக்டிஸ். லைட்டாக பின்னாடி புஷ் பண்ணுறோம், ஹேண்ட்ஸ் பின்னாடி லாக் பண்ணிட்டு முன்னாடி குனியணும். ஹேண்ட் எவ்வளோ மேலே போக முடியுமோ போ. ஹேண்டு இன்டர்லாக் பண்ணிட்டு மேலே நல்லா பின்னாடி போ, எவ்வளோ முடியும் பின்னாடி. இந்த ரெண்டு ப்ராக்டிஸை சேர்த்து பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஃப்ளெக்சிபிலிட்டி, ஷோல்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்ததாக கை முன்னாடி வச்சுட்டு ஒரு ஹேண்ட் எல் ஷேப்பில், அடுத்த ஹேண்ட் இந்த மாதிரி, ஃபோர் ஆர்ம்ஸ் இந்த மாதிரி லாக் பண்ணுறோம். ஆல்டர்னேட் ஹேண்ட், அதர் ஹேண்ட், ரைட் ஆர்ம், லெஃப்ட் ஆர்ம். இந்த பயிற்சி. அடுத்ததாக கை ரெண்டும், ஒரு கை மேலே இருக்கும், இன்னொரு கை கீழே இருந்து போய் பின்னாடி கையை பிடிக்கிறது. நான் பின்பக்கமாக காட்டுறேன். இந்த மாதிரி கைகளை லாக் பண்ணணும். இது ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். அதே மாதிரி முன்னாடி என்ன பயிற்சி மாதிரி அதே மாதிரி அடுத்தது ஆப்போசிட் மாதிரி ரிப்பீட் பண்ணலாம். ஒன் ஹேண்ட் ரைட், அப்புறம் லெஃப்ட், ரைட், லெஃப்ட். இது ரொம்ப பெஸ்ட் ப்ராக்டிஸ். அடுத்து இன்னொரு ப்ராக்டிஸ் கேட் பொசிஷனில் ஷோல்டர் கிராஸ் ஆர்ம் ஸ்ட்ரெச் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, கேட் பொசிஷன் வரும். கேட் பொசிஷனில் இருந்துட்டு ரைட் ஹேண்ட் நல்லா அப் பண்ணிட்டு நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸேல். இந்த மாதிரி ஹேண்ட் கிராஸ் பண்ணணும். இந்த மாதிரி இல்லை, தோள்பட்டை கீழே இருக்குன்னு மேலே போகும். இன்ஹேல், நல்லா செஸ்ட் எக்ஸ்பேண்ட், ஸ்ட்ரெச் ஷோல்டர், ஹேண்ட். எக்ஸேல் பண்ணும் பொழுது கீழே வரும். நான் அடுத்த கையில் செஞ்சு காட்டுறேன். இன்ஹேல், லெஃப்ட் ஹேண்ட் அப் பண்ணும். எக்ஸேல், இந்த கை இந்த மாதிரி கிராஸ் அப். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். இதே பொசிஷனில் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணும் பொழுது அடுத்த ஹேண்ட் இந்த மாதிரி வெர்டிகலாக ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது இந்த ஷோல்டர் நல்லா ப்ரெஷர் கிடைக்கும். ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ஷோல்டர் ஓப்பனிங்க்கு பெஸ்ட். இது இல்லாமல் ஸ்டாண்டிங்கில் கூட நார்மலாக ரொட்டேஷன் பண்ணலாம். ஸ்டாண்டிங்கில் பண்ணக்கூடிய பயிற்சிகளில் ரெண்டு விதமான பயிற்சி. ஒன்று ஷோல்டர் ஃபுல் ஆர்ம் ரொட்டேஷனில் ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுறது ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் சர்க்குலேஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு சின்ன மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னா,
ஃபிஸ்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபிஸ்ட் பண்ணிட்டு சிங்கிள் ஆர்ம் ரொட்டேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ரெஷர் வந்து ஷோல்டரில் ஜாஸ்தியாக இருக்கும். ஷோல்டர் ஸ்ட்ரென்த்னிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி அதில் அடுத்த ஹேண்ட் 2 கையும் ஒன்றா ஒரே சமயத்தில் வச்சுட்டு சேர்த்து பண்ணலாம். ரெண்டு பக்கமும் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 2 டைரக்ஷன்லையும் சேர்ந்து பண்ணணும். இது பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளாங்க்ல வந்து ஹோல்ட் பண்ணுறது ஷோல்டருக்கு நல்லது. பிளாங்க் வந்து கோர் ஸ்ட்ரென்தனிங் வந்து ரொம்ப பெஸ்ட் ப்ராக்டிஸு. சேம் டைம் வந்து ஷோல்டர் ஸ்ட்ரென்தனிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது நார்மல் பிளாங்க் போஸ். இதில் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணலாம். இது ஒன்று. ரெண்டாவது ஃபோராம் பிளாங்க் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் ஹோல்ட் பண்ணுறது கோருக்கு நல்லது, ஷோல்டர் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு, ஷோல்டர் ஸ்ட்ரென்தனிங்க்கு ரொம்ப நல்லது. ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது. இதில் இன்னொரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டவுன்வர்ட் டாக் போஸு, ஆனால் வந்து எல்போவில் பண்ணுறோம். இன்ஹேல் பண்ணிவிட்டு நல்லா முன்னாடி பாடி எவ்வளோ முடியுமோ மூவ் பண்ணும். எக்ஸேல் பண்ணிட்டு முன்னாடி இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். முடிஞ்சா இந்த மாதிரி சின்ன வந்து டவுன் டச் பண்ணலாம். டச் பண்ண முடியாட்டி எவ்வளோ முடியுமோ முன்னாடி மூவ் பண்ணால் போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம். இதில் மெயினாக அந்த ஷோல்டர் அண்ட் அப்பர் ஆர்ம்ஸ், பைசப்ஸ், ட்ரைசப்ஸில் நல்ல ஒர்க்கு கிடைக்கும். ஸ்ட்ரென்தனிங்க்கு ரொம்ப பெஸ்ட். இதை முடிச்சுட்டு கூட இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணலாம் எல்போ பிளாங்க்ல. இது எல்லா பயிற்சியுமே வந்து ஷோல்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப யாரெல்லாம் வந்து ஷோல்டர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, என்னால் வந்து நிறைய ஆசனங்கள் நான் பண்ண முடியலை, ஒழுங்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களோ எல்லாருமே இந்த பயிற்சிகளை வந்து தொடர்ந்து பண்ணும் பொழுது ஷோல்டர் வந்து அப்பர் ஆர்ம்ஸ், இந்த பேக்கு மெயினாக வந்து பண்ண பயிற்சி எல்லாமே வந்து இந்த ஷோல்டர் பிளேட் மசில்ஸு, ஷோல்டர் பைசப்ஸ், ட்ரைசப்ஸு, இந்த டெல்டார் மசில்ஸு, இந்த ரோம்பாய்ட்ஸ், அந்த மேஜர் மசில் குரூப் ஆஃப் மசில்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் ஆகி ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ளஸ் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய விதவிதமான ஆசனங்கள் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சிகள் வந்து உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.